My channel is the 0 to Genius in Commerce and Accountancy classes. Number பார்க்குறது வந்து problem number 8 of chapter 1 accountancy 12th standard. So நம்ம இந்த problem என்னன்னாக்கா like they didn't give you opening and closing capital. Opening capital கொடுக்கல, closing capital கொடுக்கல. அப்போ வந்து நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். சேம் திங் வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். ஸோ ஓப்பனிங்க்கும் கேல்குலேட் பண்ண போகிறோம், க்ளோசிங்க்கும் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் ரைட், அதுதான் வந்து நம்ம இந்த மெத்தட். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இல்லை ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ராஜு டஸ் நாட் ப்ரிப்பேர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் புக்ஸ். கேஷ் அட் பேங்க் உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் க்ளோசிங். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், கேஷ் அட் பேங்க் இஸ் அன் அசெட், ஸ்டாக் அசெட், டெட்டாஸ் அசெட், கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி, பேங்க் லோன் லைபிலிட்டி, பில்ஸ் பேபிள் லைபிலிட்டி, பிளான்ட் அண்ட் மிஷினரி அசெட்ஸ். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்ருக்கணும். டியூரிங் திஸ் இயர் ஹி இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் 50,000. ஹி வித்ட்ரா 2,500 பர் மந்த். என்ன கொடுத்துருக்காங்க, பர் மந்த். நம்ம இன்ட்டு 12 பண்ணணும். ஃப்ரம் ஹிஸ் பிஸ்னஸ் ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ் இஸ் நத்திங் பட் ட்ராயிங்ஸ். ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வித் த அபவ் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜு ஆஸ் ஆன். இது வந்து ஃபஸ்ட் நான் ஓப்பனிங் பார்க்க போகிறேன். தட் இஸ் 1/1/2018. ஓகே, அதுக்கப்புறம் இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ராஜு ஆஸ் ஆன் 31st December 2018. ஸோ ரெண்டுமே இப்படி போட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். Cash at bank, it's an asset. So opening la cash at bank, how much is cash at bank? 80,000. Inga cash at bank 90,000. Okay, simultaneous na podittukken. Stock inga 1,80,000. inga stock 1,40,000. Debtors இங்கே 90,000. இங்கே debtors 2 lakhs. இங்கே sundry creditors liability. Sundry creditors openingல 1,30,000, closingல you'll get 1,95,000. Bank loan is a liability. 60,000. Yeah. Bank loan 60,000. Right. Next, bills payable. It's a liability. 80,000. Bills payable இங்கே 45,000. Plant and machinery asset. So 1,70,000. Closing plant and machinery 1,70,000. Okay, now take the total of this. ஸோ இதுலேயும் டோட்டல். ஸோ இதில் டோட்டல் பேலன்சிங் ஃபிகர் என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல். இதில் பேலன்சிங் ஃபிகர் என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல். ஸோ கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த டோட்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 5,20,000 வருது. இங்கேயும் வந்து 5,20,000 போட்டுங்க. ஸோ 5,20,000 இது ஆட் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 2,70,000. ஸோ 5,20,000லேருந்து 2,70,000 எடுத்துட்டாக்கா யூ ஆர் கோயிங் டு கெட் 2,50,000. ஸோ இங்கே த ஆன்சர் இஸ் 2,50,000. 2,50,000 இஸ் மை ஓப்பனிங் கேபிட்டல். இங்கே டோட்டல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 6 lakhs. ஸோ இங்கேயும் நம்ம 6 lakhs போட்டுக்கணும். இந்த டோட்டல் பார்த்திங்கன்னா 3 lakhs வருது. ஸோ 6 lakhsலேருந்து 3 lakhs எடுத்துட்டா
you will be getting 3 lakhs. So 3 lakhs is my closing capital. So opening capital வந்துருச்சு, closing capital வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன find out பண்ணணும்? We have to find out profit or loss. Okay. So opening capital நம்மளுக்கு already எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? You got 2,50,000, right? Closing capital எவ்வளோ வந்தது? It is 3 lakhs. So statement showing profit or loss. இப்போ statement prepare பண்ணுறோம். Statement showing profit or loss made by Raju as on. So what is the last date? End of the date 31st December 2018. எப்பவுமே end date தான் போகணும். Capital as on. இங்கேயும் அதே date தான் 31st December 2018. Okay. Opening capital as on. So 1/1/2018. So perform another capital as on, that is closing capital, add drawings, less additional capital, less opening capital, therefore profit or loss made during the year. First இது மாதிரி perform போட்டு வச்சுக்கணும். First இதில் information பார்க்கலாம். Capital as on, closing capital நம்மளுக்கு எவ்வளோ வந்தது? 3 lakhs. So நான் இங்கே 3 lakhs போடுறேன் outer column. Next என்ன சொன்னாங்கன்னா drawings 2,500. So 2,500 per month கொடுத்தான். 2,500 into 12. 2,500 into 12 எவ்வளோ? 2,500 into 10, it is 25,000. 25,000 plus 5,000, it is 30,000. So 30,000 is my drawings. So 3 lakhs plus 30,000, it is 3 lakhs 30,000, right? Next, additional capital. Questionல additional capital கொடுத்தாங்களான்னு பாருங்க. Additional capital கொடுத்துருக்காங்க 50,000. So inner columnல 50,000. ஓப்பனிங் கேபிட்டல் கொஷனில் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிச்சோம். 2,50,000. 2,50,000. ஸோ ரெண்டுத்தை ஆட் பண்ணுங்கள். 50,000 + 2,50,000 is 3 lakhs. 3 lakhsலேருந்து 3,30,000. 3,30,000 3 lakhs எடுத்துட்டாக்கா it is 30,000. you are getting a plus figure, right? 3,30,000 தான் பெரிய அமௌண்ட். 3,30,000லேருந்து 3 lakhs எடுத்துட்டா you will get 30,000. 30,000 is my profit. லாஸை கட் பண்ணிடுங்க. ஸோ ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணும், ரைட்? இவ்வளோ தான். ஸோ இந்த ப்ராப்ளம் இதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.